எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகல வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா, தேனி வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா சேவை பணிக்காக நாங்கள் எல்லாரும் போக போகிறோங்க. யார் கூப்பிட்டு போகிறாங்கன்னா, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியிலேருந்து தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த வருஷத்தோட 4வது வருஷம் நான் சேவை பணிக்காக வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்லை நான் வருவேனா என்னான்னு கன்ஃபார்மாக தெரியல. நேற்று நைட்டு தான் பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டு ஹர்ஷினி அக்கா சொன்னாங்க ஃபோன் பண்ணி. சொல்லவும் டக்குன்னு மாமாட்ட கேட்கவும் நைட்டு சரி காலையில் கிளம்பி வந்தாச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆத்தா வரவழைச்சிட்டாங்க மாரித்தேயி. எல்லோரும் பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் மொத்தம் சேர்ந்து இந்த ஐடி கார்டு எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்தே வந்து உட்காந்துட்டாங்க. இன்றைக்கி தாங்க காலையில். நாளைக்கு இருந்து பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிக்கு மேலே 3, 3:15 கிளம்பி இப்போ உட்காந்துருக்கோம் பார்த்திங்களா, இதே இடத்துக்கு வந்துட்டோம்னா வேன் வந்து அப்படியே நம்மளை கோயிலுக்கு கூட்டு போய் அங்கே சேவை பண்ணி முடிச்சுட்டு அவங்களே கூட்டு வந்து நம்மளை இந்த இடத்துல விட்டுருவாங்க. நம்ம அப்படியே அவங்கவுங்க இடத்துக்கு நம்ம ஆட்டோவில் போய்க்கிற வேண்டியதான். வெளியூர்லேருந்து வந்தால் அவங்க பஸ்ஸில் போய்க்கிற வேண்டியதாங்க. இந்த மாதிரி தான் போன வருஷத்துலேருந்து இந்த வேன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்கவுங்க பஸ்ஸு, டூ வீலரில் போகிறவங்க போய்க்கிடலாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் 3 வருஷமும் பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருந்தோம். 2 வருஷம். அதுக்கப்புறமா போன வருஷம் இந்த வருஷம் தாங்க வேன் ஏற்பாடு பண்ணிவிட்டனால ரொம்ப நமக்கு சௌகரியமாக இருக்குது. லேடிஸும் பாதுகாப்பாக போயிட்டு வந்துக்கரலாம். நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு அன்னதானமும் நம்ம சாப்பிட்டுக்கரலாம் சேவை பணியை முடிச்சுட்டு. இது வந்து ஃப்ரீயாக தாங்க நம்ம அம்மனுக்காக சாமிக்காக நம்ம போய் சேவை பண்ணி செய்கிறது. பணம்னு நினச்சிக்கிறாதீங்க. 8 நாள் திருவிழா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை திருவிழா ஆரம்பித்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்குமே பார்த்திங்கன்னா திருவிழா இருக்குங்க. 8 நாளைக்கு நம்ம போகணும் டியூட்டி. 8 நாளைக்கு தொடர்ந்து டியூட்டிக்கு வரணும். வர முடியாதவங்க 1 நாள் 2 நாள் லீவ் போடலாம். குடும்ப சூழ்நிலையை பொறுத்து ஏதாவது சோழி தொந்தரவு வரும் அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஐடி கார்டு ஒவ்வொருத்தருக்கா எழுதி கொடுக்குறாங்க. அதை வாங்கி எல்லாம் ஃபோட்டோ ஒட்டி நம்ம அந்த ரோப் கொடுப்பாங்க. அதை மாட்டி நம்ம மாட்டிக்கிற வேண்டியதான் கழுத்தில். அந்த அடையாளத்துக்காக அந்த ஐடி கார்டு காமிச்சா தான் உள்ளே விடுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு யூனிஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அந்த கோட்டையும் போட்டுட்டு போகணும். கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாமேவும் கேட்டு ப்ராப்பராக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சேவை பணினா இத்தனை பேரை கூப்பிட்டு நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம்னா சாதாரணமாக போக முடியாதுங்க. ப்ராப்பராக ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் கேட்டு அவங்க எல்லோரும் ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே போக முடிஞ்சுச்சு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கார ஐடி கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐடி கார்டு எழுதி கொடுத்துட்டு அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானுமே பார்த்திங்கன்னா அந்த கவரு அந்த ரோப்பு எல்லாமே வாங்கி மாட்டி கொடுத்தாங்க ஒரு அண்ணன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கிராஸில் இந்த மெம்பராக ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ரொம்ப வருஷமாக சேவை பணிக்காக கௌமாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க வருஷம். நான் வந்து இப்போ 4 வருஷமாக தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் ஐடி கார்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. நீ ஃபோட்டோ ஒட்டி கொடுக்க சொல்லி கொடுத்தேன் ஒரு அண்ணன்கிட்ட. அண்ணன் தான் கொடுக்குறாரு, அலையேந்திரண்ணே. திருப்பதிக்கு அண்ணன் கூட நான் 1 வருஷம் போயிருக்கேங்க. திருப்பதி சேவை பணிக்கு நான் 3 வருஷம் போயிருக்கேன். அலையேந்திரண்ணே வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை திருப்பதி சேவை பணிக்காக பக்தர்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. திருப்பதிக்கு சேவை பணிக்கு போனோம்னா 60 வயசுக்குள்ளே தான் போக முடியும். இங்கே வந்து வயசு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் 2, 3 ஷிஃப்ட்டு பார்த்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஷிஃப்ட்டு தாங்க. நாளைக்கு இருந்து சாயந்தரம் 4 to 8, 9 மணி வரைக்கும்னு சொன்னாங்க. நாளைக்கு சாயந்தரம் வந்து டியூட்டி பார்க்கணும். இன்றைக்கி பகலில் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் சரியான கூட்டமாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சேவை பணியெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாகவேவும் காலையில் ஏன்னா நேரத்துலேயே வீட்டில் இருந்து கிளம்பும்போது 9 மணிக்கெல்லாம் எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. எல்லோரும் மொத்தம் சேர்ந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அங்கே போய் 11 மணி 11:30க்கு தான் கோயிலுக்குள்ளேயே போனோம். போய் ஒரு 3:30 வரைக்கும் சேவை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வர 4:15 4:30 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வர. இப்போ எல்லாருமே ஐடி கார்டு எல்லாம் வாங்கி ரோப்பு எல்லாம் மாட்டி கழுத்தில் மாட்டி யூனிஃபார்ம் போட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அண்ணன் தான் அந்த ரோப்பு இதெல்லாம் மாட்டி விட்டு ஐடி கார்டில் ஃபோட்டோலாம் ஒட்டி விட்டு மாட்டி கொடுத்தாரு. அண்ணனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்மளும் வாங்கி வேன் ஏற கிளம்பியாச்சுங்க. கழுத்தில் போட்டாச்சு. நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அந்த யூனிஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டால் தாங்க உள்ளே விடுவாங்க. நம்ம சாதாரணமாக போனோம்னா உள்ளே விட மாட்டாங்க. அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும். எல்லோரும் வேனில் ஏறி உட்காந்து
கிளம்பியாச்சுங்க. வேணும் கிளம்பிருச்சு. நல்லா சந்தோஷமாக எல்லாருமே சேவை பணிக்காக கிளம்பிட்டோம். எனக்கு சேவை பணி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த செந்தில் அண்ணனுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேனுங்க. மனதார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா இங்கே தேனி வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவுக்காக சேவை பணிக்காக ஃபஸ்ட் டைம் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார். செந்தில் அண்ணன் குடும்பத்தோடு நல்லா இருக்கணுங்க. வாழ்க வளமுடன். இப்போ எல்லாருமே கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு. வேனு இந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு கிளம்பும்போது ஏறி நம்ம வீட்டுக்கு கிளம்பிக்கிற வேண்டியது எல்லோரும் மொத்தமாக அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து கோயிலுக்கு போகிறது எல்லாமே காட்டுறேன். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. சேவை பணிக்கு வந்ததுக்கப்புறமா தான் ரெட் கிராஸில் இருக்கிற அண்ணன், அம்மாவுங்க எல்லாருமே எனக்கு அறிமுகமானவங்க. எல்லாருமே நல்லா பாசமாக பேசுகிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாய்.